அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் 50,000 ரூபாய் சம்பளத்தில் அறநிலைத்துறையில் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு கிடையாது, தமிழ் மட்டும் நல்லா பேச தெரிஞ்சிருந்தால் பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். அவங்க இந்த அறநிலைத்துறையில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எங்கே பணி, எத்தனை வேக்கன்சி இருக்குது, என்னென்ன கல்வி தகுதி, இதை பற்றியெல்லாம் பின்வருமாறு பார்க்கலாம் வாங்க. எங்கே வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் தாங்க வேலை வாய்ப்பு. எத்தனை காலி பணியிடம் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 31 காலி பணியிடம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி விண்ணப்பிக்கணும்னா, நீங்கள் அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செஞ்சு அதை பூர்த்தி செஞ்சு அறநிலைத்துறை அவங்க சொல்கிற முகவரிக்கு அனுப்புனா போதும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லா கல்வி சான்றிதழையும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட அட்டாச்டு வாங்கி அதையும் இணைச்சி அஞ்சல் அவங்க சொல்கிற முகவரிக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். என்னென்ன பணிக்கு எவ்வளோ காலி இடம் இருக்குன்னு பின்வருமாறு பார்க்கலாம் வாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன பணிக்கு எவ்வளோ காலி இடம் இருக்குன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே அதிலே கிளியராக கொடுத்துருப்பாங்க எவ்வளோ காலி பணியிடங்கள் எந்த பணிக்கு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் ஸ்டோல் பண்ணி பார்க்குறேன். நீங்களும் வெப்சைட்டில் போயிட்டு பதிவிறக்கம் செய்கிறதுக்கு முன்னே இதெல்லாம் பார்த்துக்குங்க. எல்லா பதவிக்கும் அவங்க அப்ளை பண்ணுற பதவிக்கு ஏற்ற மாதிரி சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. பின்வருமாறு பார்க்கலாம் வாங்க. நான் வெப்சைட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சமையலருந்து கோவில் பாதுகாப்பாளர், மேல் பார்வையாளர் எல்லாமே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. இது வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சம்பள விவரம் அந்தந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் ஸ்டார்டிங்லேருந்து வருஷம் உயரம்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 15,900 ஆரம்பிக்குது. எல்லா பதவிக்குமே சம்பளம். பதவி பார்த்தீங்கன்னா போக போக உங்கள் பணியை பொறுத்து சம்பளம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நானும் உங்களுக்கு தெளிவாக ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன், பார்த்துங்க. தேர்வு செய்யப்படும் முறைன்னு பார்த்தீங்கன்னா, இந்து அறநிலைத்துறையின் சட்ட விதிமுறைக்குட்பட்டு நிரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சட்டத்திற்குட்பட்டு நிரப்பப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துங்க. இது எங்கே போய் அப்ளை பண்ணால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், அந்த வெப்சைட் தான் போய் அப்ளை பண்ணோம். வெப்சைட் பார்த்துங்க, ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கோயில் வெப்சைட்டுக்கு போயிடும். இந்த மாதிரி தான் வருங்க. இங்கே 8th ரன் ஆகிட்டு இருக்குது பாருங்கள், ரெட் கலரில். அதில் வேலைவாய்ப்புன்னு இருக்கும், வேலைவாய்ப்பு செய்திகள் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்துங்க இந்த பேஜுக்குள்ளே போயிடும். இது தாங்க அப்ளிகேஷனு. எல்லா டீட்டெயிலும் இதிலே இருக்கும். நீங்கள் ஒரு முறை ஸ்டோல் பண்ணி பார்த்துங்க. நல்லா பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷனை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யுங்க. எல்லாமே படித்து தெரிஞ்சுங்க. இதிலே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன பதவி, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ சம்பளம், கல்வி தகுதி, எந்த பதவிக்கு எந்த கல்வி தகுதி போதுமானதுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. அதிகபட்சமாக 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் போதுங்க, அதுவே போதுமானது இந்த பணிக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. இதை கரெக்டாக ஃபில் பண்ணிங்க. உங்கள் பேர், அப்பா பேர், முகவரி, மொபைல் எண்ணு, மின் அஞ்சல், இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துங்க. இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. நீங்கள் அனுப்புகிற சான்றிதழ் அனைத்தும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட அட்டாச்டு வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் நல்லா படித்து எழுத தெரிஞ்சிருக்கணும்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. முதல் நிபந்தனையே அதுதான் சொல்லியிருக்காங்க, பார்த்துங்க. இந்துவாக இருக்கணும், இந்து நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய அனைத்து
விதிமுறைகளுக்கும் நீங்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தால் இந்த பதவிக்கு விண்ணப்பித்து வேலையினை பெற்றுக்கொள்ளலாம். எல்லா விவரத்தையும் தெளிவாக படிச்சுக்கின்னு அப்ளிகேஷனை பூர்த்தி செஞ்சு அவங்க சொல்கிற முகவரிக்கு பூர்த்தி செஞ்சு அனுப்பிடுங்க. எல்லாத்திலும் அட்டாச்டு வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் பூர்த்தி செஞ்ச விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்துங்க. இணை ஆணையாளர் செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில், ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், பின்கோடு 620006. இந்த முகவரியை கரெக்டாக எழுதி அனுப்பிடுங்க. விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா 25 நவம்பருக்குள்ளே மாலை 5 மணிக்குள்ளே அவங்க சொல்லியிருக்க முகவரிக்கு போய் அடைந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. நான் போடக்கூடிய இந்த அனைத்து வீடியோக்களையும் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சு விண்ணப்பிப்பாங்க. நன்றி, வணக்கம்.